Saucony Triumph 22 என்னோட ஆல் டைம் ஃபேவரட். Triumph 21க்கு அப்புறம் இந்த ஷூவை ரொம்ப எக்ஸைட்டடாகவும் பயங்கர எதிர்பார்ப்போடு நான் அதை வாங்கி இதில் ரன் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருந்துச்சு அண்ட் தென் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இதை வாங்கலாமா வேணாமான்னு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். லெட்ஸ் கோ. Saucony Triumph 21 நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஷூ ஆஃப் ஆல் டைம்னு நான் சொல்லுவேன். மோஸ்ட் வெர்சடைல். ஈவன் தோ நான் பிகினராக இருந்தபோது வாங்கினாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு என்னோட ரன்னிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்த இந்த ஷூ எனக்கு இன்னும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. அதுக்கு காரணம் அவங்க இதில் யூஸ் பண்ணியிருந்த பீபா பேஸ்ட் பிளெண்ட். இது வந்து பவர் அண்ட் கம் பீபா. அவங்களோட ஃபோம் பவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச BWTBU. அதில் வந்து ஒரு பீபா, ஒரு ப்ரீமியம் ஃபோம் அவங்க கம்பைன் பண்ணும்போது, பிளெண்ட் பண்ணும்போது எனக்கு இன்னும் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. பிகாஸ் இதே பிளெண்டை தான் அவங்களோட மோஸ்ட் பாப்புலர் Saucony ஸ்பீட்லலாம் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ஒரு டெய்லி ட்ரெயினரில் இதே பிளெண்டை கொண்டு வரதுனால ரொம்ப எக்ஸைட்டடாக இந்த ஷூவை நான் பை பண்ணி இதை நான் ரன் பண்ணேன். பட் எனக்கு ஃப்ராங்காக சொல்லணுன்னா என்ன கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா Triumph 21 வந்து ரொம்ப வெர்சடைலான ஒரு ஷூ. 260 280 கிராம். பட் அது 280 கிராம் மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. அண்ட் தென் அது வந்து பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸ்லோவாக போனாலும் அது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அண்ட் தென் ஹைலி டியூரபிள், ஹைலி ப்ரீத்தபிள், ரொம்ப ரொம்ப ப்ரீத்தபிள். அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டர் ஃபார் எனி டெய்லி ட்ரைனர். பட் இந்த ஷூ அவங்க கம்ப்ளீட்டாக ஒரு மேக்ஸ் குஷன் ஷூவாக மாற்றிருக்காங்க. அது அவங்கள தப்பு சொல்ல முடியாது. பிகாஸ் எல்லா பிராண்டுமே வந்து மேக்ஸ் குஷன் ஷூஸ் தான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இவங்க Triumph வந்து மேக்ஸ் குஷன் ஷூவாக மாற்றி இந்த ஷூவை ஒரு ரெக்கவரி ஷூவாக அவங்க மாற்றிருக்காங்க. மாற்றினது பிரச்சனை இல்லை. ரெக்கவரி ஷூஸ்லேயே பூமா அண்ட் தென் ஈவன் நிம்பஸ் கூட நிறையா ஒரு சூப்பர் கிரிட்டிக்கல் ஃபோமை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்லோவாக. அதை மாற்ற நினச்ச தப்பே இல்லை. மாற்றும் போது அவங்க இந்த ஃபோமை கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக கொடுத்துருக்கலாம், இல்லைனா கொஞ்சமாவது பவுன்சியராக இல்லை கொஞ்சம் சாஃப்டாக கொடுத்துருக்கலாம். ரொம்ப ப்ளஷ் ஃபீலிங் வருது. ரொம்ப சாஃப்ட். ஒரு நிம்பஸ், ஒரு மோர் V5 V6லாம் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரியும் இல்லை, ஒரு ப்ளஷ் ஃபீலிங் வருது. சுத்தமாக எனர்ஜெட்டிக்கே இல்லை. நான் அதில் எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாமே என்னென்னா மேக்ஸ் குஷனாக இருந்தாலும் ஒரு பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நான் எதிர்பார்த்தேன். அது இல்லவே இல்லை. அது ரொம்ப எனக்கு டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. மற்றபடி இந்த ஷூ ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஷூ ஃப்ரம் Saucony. அவங்க ஒரு $170 இதை டெபியூ பண்ணுவாங்க. $170 நம்ம ஊர்லாம் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 20,000க்கே விற்பாங்க. பட் நான் அந்த ப்ரைஸ்க்கு நான் வாங்கலை. நான் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் அதை நான் வாங்கினேன். பட் ஸ்டில் இது நெகட்டிவ் ரிவ்யூ வந்தாலும் இந்த ஷூவை என்னால் விடவே முடியல. இதை ரிவ்யூ பண்ணாமல் இருக்கவே முடியல. ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மாடல்ன்றனால. பட் அதுக்காக இந்த ஷூ வந்து ரொம்ப மோசமான ஷூவானால் சொல்லவே முடியாது. இதோட டேகுக்கு, இதோட ப்ரைஸ் டேகுக்கு ஏற்ற மாதிரி இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே ஒரு ப்ரீமியமான ஒரு மெட்டீரியல் தான். அப்பர், மிட்சோல், நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வாக்கிங் ஷூவாக நான் சொல்லுவேன். நிறையா பேர் வாக்கிங் ஷூ கேட்குறீங்களே, Triumph வந்து அமேசிங்கான ஷூஸ் மேக் பண்ணுவாங்க. அவங்களோட எந்த ஷூனா நீங்கள் எடுத்துக்கிட்டு வாக்கிங் பண்ணலாம். சூப்பரான ஒரு ஷூ. இதெல்லாம் 1000 கிலோமீட்டருக்கு மேலேயே வரும். அவங்களோட அவுட் சோல்லாம் ரொம்ப ரொம்ப டியூரபிளான ஒரு அவுட் சோல் எப்பயுமே. இதில் இருந்த 2 மைனர் இஷ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்பர் வந்து ரொம்ப திக்காக ரொம்ப கம்ஃபியாக கொடுத்துருக்காங்க. ஒரு கூலர் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஷூவை டிசைன் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்மளோட வெதர் கண்டிஷனுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரீத்தபிளாக அவங்க பண்ணியிருக்கணும். அது அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பீபா பேஸ்ட் இந்த ஃபோம் வந்து ஐ திங்க் ரொம்ப ஸ்டெடி பேஸில் போகிறீங்க. 7, 8, 9, 10 மினிட்ஸில் நீங்கள் மேரத்தான் ஓடுறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு ஷூ. பிகாஸ் அந்த ஸ்டெடி பேஸில் உங்களை ஸ்மூத்தாக சேஃபாக எடுத்து போய் சேர்த்துரும். அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஃபோம் தான். ரொம்ப ஒரு திக் BWTBU கம் பீபா. அந்த எனர்ஜி ரிட்டனை ஃபீல் பண்ணலானாலுமே உங்களுக்கு த்ரூ அவுட் அந்த மேரத்தானுக்கு உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கும். அதில் வந்து டவுட்டே இல்லைன்னு நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் கொஞ்சம் நான் ரன் பண்ணி ஓடினதுக்கப்புறம் ஆஃப்டர் 40 கிலோமீட்டர்லாம் என்னால் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸையும் அந்த பவுன்சினஸையும் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ ப்ராபப்ளி நீங்கள் ரன் பண்ண ஆஃப்டர் 100 கிலோமீட்டர்லாம் எனக்கு தெரிஞ்சு இது பயங்கர அந்த நாட் லைக் 21 மாதிரி வராது. பட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபன்னான ஒரு ஷூவாக அது மாறும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒன் ஆஃப் த ஹை குவாலிட்டி ப்ரீமியம் ஷூன்னு சொல்லலாம். நீங்கள் இதை ஸ்டெப்பிங் பண்ணோடனே அந்த ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீலை உங்களுக்கு வந்து அது கொடுத்துரும். எல்லா ஷூவும் அதில் உங்களுக்கு வராது. வெமரோ ப்ளஸில் உங்களுக்கு வரும். இதில் எனக்கு அது வந்துச்சு. இதில் கொடுத்துருக்க எல்லாமே எனக்கு வந்து 10 out of 10 எக்ஸப்ட் இந்த மிட்சோலில் அந்த எனர்ஜி இல்லாதனால. தோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இதில் இல்லாதனால இதை நான் வந்து டிசப்பாயிண்டட் ஆனேன். அதுக்காக உங்களுக்கு இது செட் ஆகாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் ஹெவி ரன்னராக இருக்கீங்க, இல்லைனா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிள் நியூட்ரல் ஷூ தேவை. ஹைலி குஷனாக ஒரு ப்ளஷ் ஃபீலிங்கான ஒரு ஷூ, ஹைலி டியூரபிளான ஒரு ஷூ, ஒரு கூலர் கிளைமேட் எனக்கு வேணும். ரொம்ப ஸ்லோவாக தான் ஓடுவேன். ஃபுல் மேரத்தானுக்கு எனக்கு ஒரு ஷூ வேணும் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இப்போ 23 லான்ச் ஆகி 6 to 7 months ஆகிடுச்சு. 24 லான்ச் ஆக போகுது. அப்போ இந்த 22
பயங்கர ஆஃபரில் தான் எனக்கு தெரிஞ்சு போயிட்டுருக்கும்னு நினைக்கிறேன். அவுட் சைட் இந்தியாவில் இது சேலில் இருக்கா இல்லைனே தெரியல. ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான் நான் பார்க்குறேன். அது ஒரிஜினலாக இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. பிகாஸ் ஐ ஹவ் ட்ரைட் ட்ரைம் 20 and 21 ஃப்ரம் த சேம் செல்லர். அது ஃபேக்காக தான் எனக்கு வந்துச்சு. அதனால் இந்த ஷூ ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிறது ஒரிஜினல் எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள், நான் பை பண்ணி அதை நான் ஃபேக் ஆர் ஒரிஜினல் ஷூவை நான் டெஸ்ட் பண்ணுறேன். மற்றபடி அவுட் சைட் இந்தியாவில் இருக்கீங்கன்னா 8000 கிடச்சதுன்னா ஐஎன்ஆருக்கு கிடச்சதுன்னா கண்ணை மூடிட்டு போயிடலாம். ஏன்னா அதுக்கான ஒரு டியூரபிளான ஒரு ஷூ தான். நான் சொன்ன கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா. மற்றபடி ஒரு ஃபாஸ்ட் ரன்னிங் வேணும், நல்ல ஹைலி ப்ரீத்தபிளான ஒரு ஷூ வேணும், நல்ல ஃபன்னான நோவா பிளாஸ் மாதிரி, ஸ்ப்ரிங்கி, வெமரோ ப்ளஸ் மாதிரி பவுன்சினஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் அது இருக்காது. ஸோ அதனால் டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. மற்றபடி இதோட அடுத்த வெர்ஷன் 23, 24 டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷூ. அதை நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு இதே சேனலில் அதையும் ரிவ்யூ பண்ணுறேன். அதையும் மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லவ் யூ ஆல். பீஸ்.